ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க 2025க்கானது. ஸோ இது வந்து மேக்ஸ்க்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இதில் ஸ்டார்டிங் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 116 ஸ்டார்ட் ஆகுது ஜென்ரல் டர்னில். ஸோ அதே ஜென்ரல் டர்னில் எண்டு பார்த்தீங்கன்னா 105 மார்க்ஸில் எண்ட் ஆகுது. அதுக்கடுத்து 105லேருந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் டர்ன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் பார்த்தீங்கன்னா வித்துகள்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கான ரீசனை வந்து இதோட எண்டில் கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸில் சக்ஸஸ் பண்ண எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நியூவாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க இந்த மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். ஒரே மார்க்ஸில் எவ்வளவு கேண்டிடேட் வந்து இருக்காங்கன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 வரைக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 102 பாருங்கள், இங்கே ஆரம்பிக்குது 84 ஆரம்பித்து 102 மார்க்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 103 வரைக்குமே சரிங்களா. 20 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்ஸில் இருக்காங்க டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில் சரிங்களா. இந்த மாதிரி தான் காம்படிஷன் இருக்கும். அதுக்கடுத்து 101 பாருங்கள், 101 ஆரம்பிக்குது. ஸோ 101 வந்து இங்கே 104 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எண்ட் ஆகுறது பாருங்கள், ஒரே ஒரு மார்க்கு தான். ஸோ நமக்கு ஒவ்வொரு மார்க்ஸும் முக்கியம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே மார்க்ஸில் இருக்காங்க, 101 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100ல் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. அதுக்கடுத்து 99, 97, 98. ஸோ நமக்கு வந்து காம்படிஷனே அந்த ஒரு மார்க்ஸ் தான் சரிங்களா, 1 or 2 மார்க்ஸ் தான். அதனால் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வாட்டி பாஸ் பண்ண முடியலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளால் எஃபோர்ட் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட படிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக தனித்தனியாக ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. டிஎஸ்சி, ஏடபிள்யூடி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த வேக்கன்சியில் வருது, பேக்லாக்கா அல்லது கரண்ட் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கான கவுன்சிலிங் டேட் வந்து சொல்லி கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரே டைமில் தான் கவுன்சிலிங் நடக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக தனித்தனியாக நடத்துவாங்க சரிங்களா. கார்ப்பரேஷன் ஸ்கூல் தனியாக, இது எல்லாமே தனியாக நடத்துவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் வில்ட்டுகள்ட்டு கொடுத்துருக்காங்க, கன்ஃபர்மேஷன் ஆஃப் பிடபிள்யூடி ஸ்டேட்டஸ். ஸோ நீங்கள் வந்து இதை டிஆர்பிகிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம் அல்லது நேரில் போய் விசாரிச்சுக்கலாம். அவங்க ஏதாச்சும் டாக்குமெண்ட் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ ஒரு 3 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் கொடுத்துருக்காங்க அந்த டிசபிலிட்டி பர்சன்ஸில். இதோட பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வெற்றி பெற்ற எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.